Taste the Daily. தேனி மாவட்டத்தில் மஞ்சளாறு ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரிய குளத்தை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் பெரிய குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து 184 கன அடியாக அதிகரித்துள்ளது. மஞ்சளாறு அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டி உள்ளதால் அணைக்கு வரும் நீரை பொதுப்பணித்துறையினர் முழுவதுமாக மஞ்சளாற்றில் திறந்துவிட்டுள்ளனர். இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நீர்வரத்து அதிகரித்தால் ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் வெள்ளம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. வத்தலகுண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் வத்தலகுண்டு மஞ்சளாற்று ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நள்ளிரவில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து அருகில் உள்ள வீடுகளில் நீர் புகுந்ததால் அந்த வீடுகள் கடுமையாக சேதமடைந்தன. தங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் திறமையற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே இடி தாக்கியதில் 10 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மானாமதி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் அஞ்சலி தம்பதியின் மகன் டேனியல் வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் மீது இடி தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்துள்ளார். தகவல் அறிந்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிரபல மரம், இரும்பு உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் விற்பனை கூடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சேரன் மகாதேவி சாலையில் பேட்டை பகுதியைச் சேர்ந்த மைதீன் பிச்சை என்பவருக்கு சொந்தமான மரம், இரும்பு உள்ளிட்ட கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் விற்பனை கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் கடையில் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பேரணி பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் பூபாலன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் திருப்பதி கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது விளங்கம்பாடி பெட்ரோல் பங்க் அருகே அதிவேகமாக வந்த கார் நடந்து சென்ற நபர் மீது மோதி பின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள வரட்டுப்பள்ளம் அணை நிரம்பியது. சனிக்கிழமை நள்ளிரவு அணையின் நீர்பிடிப்பு பகுதியான பர்கூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக வரட்டுப்பள்ளம் அணைக்கு அதிக அளவு நீர்வரத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக 33.46 அடி உயரம் கொண்ட அணையின் முழு கொள்ளளவையும் எட்டி அணை நிரம்பியது. இந்த அணையினால் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. மேலும் அணை நிரம்பியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.